இந்த கௌதமுக்கு என்னங்க ஒரு இடத்துல வந்து போயிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் வந்து ஒரு ரொமான்ஸ் கேட்குதா? ரொமான்ஸ் பண்ணுற இடத்துல வந்து ரொமான்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், சோத்துக்கு வக்கு இல்லை அப்படின்னு வந்து அவனுக்கு வந்து எப்போ தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம கௌதமுக்கு. அதே மாதிரி நம்ம இலக்கியா வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து அது பண்ணேன், இது பண்ணேன், எது பண்ணேன், இப்போ ஏதோ ஒன்று பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் எதனா ஒன்று பண்ணியிருக்கணுமா இல்லையா அப்படின்ட்டு எனக்குள்ளே வந்து கேட்க தோணுது. ஆனால் வந்து நம்ம இலக்கியா வந்து கௌதமை பார்த்து வந்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. வேலைக்கு போட ஐயோக்கே ராஸ்கல் அப்படின்னு வந்து இதுக்கப்புறம் வந்து முடிக்க விட போகிறாங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகாதீங்க, நான் வந்து டீச்சிங்க்கு போயிட்டு வந்து உங்களுக்கு வந்து கஞ்சி ஊற்றுறேன், சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டும் வந்து தெரில. என்ன தான் பண்ண போகிறாங்க, அடுத்த மூவ் வந்து என்ன தான் நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க. அவங்களுக்கே தெரியாது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா. ஏன்னா வந்து அவங்க வீட்டில் இருந்திருந்தால் வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்துப்பாங்க. இப்போ வந்து என்ன வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டும் வந்து தெரியாது. ஏதாச்சும் ஒரு வேலையை வந்து பார்த்து வந்து பார்க்கணும், அந்த வேலைக்கான ஒரு நோக்கத்தை வந்து தேடணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து இருப்பாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தானே அந்த வேலையை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. யாரா அந்த வேலையை வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வந்து தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் தான் போட்டி போட்டுட்டு வந்து தடுக்கிறதுக்கு வந்து அவங்க கௌதமும் இலக்கியா வந்து வருவாங்க. யார் வந்து எந்த கம்பெனியில் எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வந்தாலுமே வந்து அவங்க 2 பேருக்கு வந்து வேலையே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கஞ்சிக்கே வந்து அவங்க வந்து என்னது தத்தளிக்கணும், பிச்சை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் வந்து பண்ண போகிறாங்க நம்ம கௌதமையும் இலக்கியாவையும். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் அதுக்கப்புறம் வந்து இலக்கியாவும் பிச்சை எடுத்தால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக வந்து பிச்சைக்காரன் படத்தில் வர மாதிரி வந்து விஜய் ஆண்டனி வந்து பண்ணுவார், அந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் வந்து நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ரொம்ப கேவலமாக கேவலமாக வந்து போகுது. ஆனால் அந்த பிச்சை எடுக்கிறதுலே வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா 2000 ரூபா வந்து வரப்போகுது அப்படின்ற போது வந்து கண்டிப்பாக வந்து நாமளுமே அந்த தொழிலை வந்து செய்யலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து கௌதமியும் இலக்கியாவும் வந்து தேடி அழைச்சிட்டே இருக்காரு. காரில் போய் வந்து தேடினா வந்து கௌதமும் இலக்கியாவும் வந்து கிடைப்பாங்களாம். அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க. காரில் வந்து இவர் வந்து கார்லேயே வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு அழுந்துட்டு வந்து போகிறதுக்கு வந்து எதுக்கு தான் வந்து போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலே நம்ம கார்த்திக் வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு வந்து பிடிச்ச இடம், அன்னிக்கு வந்து பிடிச்ச இடம், அந்த இடத்துலலாம் போய் வந்து தேடுவோம். இல்லை வந்து வெளியூருக்கு இது போயிட்டுருப்பாங்களா, வெளியூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோட்டோலாம் ஷேர் பண்ணி இவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்தால் வந்து எனக்கு வந்து உடனே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்களா, இல்லை வந்து அடுத்து வந்து போலீஸ் கேஸ் வந்து கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கண்டிப்பாக வந்து நம்ம கார்த்திக் வந்து தேடிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தேடவே முடியாது. ஏன்னா வந்து இவங்க 2 பேரும் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீடமாக வந்து ஃப்ரீ பேர்டாக வந்து வளர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க போனவங்க அப்படியே போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க. பாய் பாய், see you, டாட்டா.